சங்கீதங்களின் புத்தகம் 143 சங்கீதம் 10 வசனத்தை ஒரு வாசியுங்கள். சங்கீதம் 143:10. இது ஒரு அருமையான பக்தனுடைய ஜெபம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என்னுடைய தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. இந்த ஜெபத்தை குறித்து சொல்ல வேண்டுமானால் இது ஒரு உன்னதமான ஜெபம், ஒரு உயர்வான ஜெபம், ஒரு மேன்மையான ஜெபம் என்று கூட சொல்ல முடியும். இன்றைக்கு ஏராளமான ஜெபங்களை பார்க்கிறோம். ஐயா சொன்னது போல ஜெபத்துக்கு இன்னைக்கு பஞ்சமே இல்லை, போதனைக்கும் பஞ்சம் இல்லை. ஆனா சத்தியத்துக்குரிய போதனைகள் வசனம் கிடைக்காத ஒரு பஞ்சத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். ஏராளமான ஜெபங்கள் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்கிறவர்கள் எவ்வளவே அப்படின்னு கவனிச்சீங்கன்னா ரொம்ப சிலராகத்தான் இருக்கும். ஏனென்றால் இன்றைக்கு பண்ணப்படுகிற ஜெபங்களினுடைய மைய கருத்தை நீங்கள் பார்க்கும்போது, ஆண்டவரே எனக்கு இது தேவை, இது எனக்கு பிரியமானது, இது எனக்கு அவசியமானது, இதை தாரும், இதை செய்யும் என்றுதான் அந்த ஜெபத்தின் மைய கருத்து இருக்கும். ஆனா இந்த பக்தன் என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே நீர் எனக்கு விருப்பமானதை, எனக்கு பிரியமானதை தாரும், செய்யும் என்று சொல்லாமல், உமக்கு பிரியமானதை நான் செய்வதற்கு எனக்கு போதியும் ஐயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உமக்கு பிரியமானதெல்லாம் எனக்கு சொல்லித்தார ஆண்டவரே, அதை நான் செய்கிறேன். இதுதான் ஒரு உண்மையான ஜெபம். 1982 வருடத்திலே என்னுடைய 20வது வயதிலே நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன்னா ரொம்ப துன்மார்க்கமா அலைஞ்சேன், வேற மதத்துல இருந்தெல்லாம் அப்படிலாம் கிடையாது. நான் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து நல்ல பக்தியா வளர்க்கப்பட்டவன் தான். ஆனாலும் முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. 1982 ஆண்டு ஆண்டவருக்கு முழுமையா ஒப்புக் கொடுத்தேன். அந்த நாளிலே எனக்கு ரொம்ப தீவிரம் உண்டு, வசனத்தை நல்லா கேட்கணும், வசனத்தை அறியணும்னு. அப்ப இப்படிப்பட்ட ஏதுக்கள் எதுவுமே கிடையாது, டிவி கிடையாது, செல்போன் ஒண்ணுமே கிடையாது. அந்த சர்ச்சில் தான் போய் வசனம் கேட்க முடியும், அல்லது எங்கேயாவது பக்கத்துல கன்வென்ஷன் கூட்டம் நடந்தா அங்க போய் கேட்க முடியும். அதையும் விட்டா வானொலியில ஃபீபா ரேடியோன்னு ஒண்ணு உண்டு. அப்போ ஒரு 3/4 மணி நேரம் காலையில போடுவாங்க. எழும்பி கரெக்டா அதை கேட்டுருவேன். அதுக்கப்புறம் ஒரு சில பத்திரிகைகள் என் வீட்டுக்கு வரும், அதை வாசிப்பேன். இப்படிதான் இருந்த ஒரு நாட்கள். அந்த 1983 வருஷத்துல ஒரு நாள் நான் வேதத்தை வாசிக்கும் போது இந்த வசனத்தை வாசித்த உடனே என்னுடைய கண்கள் அங்கே நின்றது, என்னுடைய இருதயம் அதுல ஆள ஆரம்பித்தது. இது ஒரு அருமையான ஜெபமா இருக்கிறதே. ஆண்டவரை எனக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்து, என்னுடைய தகப்பனாருடைய குடும்பங்கள் எல்லாம் இந்துக்கள் தான், இந்த குடும்பத்திலிருந்த என்னை நீர் அறிந்து உம்மை எனக்கு வெளிப்படுத்தி என்னை ரட்சித்தீரே, எனக்காக ஜீவனை கொடுத்த உமக்காக இனி ஒரே ஒரு வாழ்வுதான் இந்த பூமியிலே, இனிமேல் நான் எனக்கு பிரியமானதை நான் செய்ய விரும்பல. இந்த பக்தனுடைய ஜெபத்தை போல உமக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை மட்டும்தான் நான் நிறைவேற்ற வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிச்சேன். அப்ப இருந்த ஒரு வைராக்கியத்துல என்ன ஆசை வந்துச்சுன்னா, இது ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள ஒரு உடன்படிக்கையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம்னு நினைச்சேன். அன்னைக்கு இருந்த அறிவின்படி அந்த நாள்ல ஒரு லந்து காலம் எங்க வீட்டுல ஒரு பத்திரிகை வந்துருந்துச்சு. அந்த பத்திரிகையின் முகப்புல நல்ல பாலிஷ் பேப்பர்ல இயேசு கிறிஸ்துவின் அந்த சிலுவை அந்த முட்கிரீடம் வச்சது மாதிரி ஒரு படம் இருந்துச்சு. அதை கிழிச்சு எடுத்தேன். அதுக்கு கீழே ஒரு வெள்ளை பேப்பரை ஒட்டி என்னுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை ஒட்டி அந்த வசனத்தை எழுதி, ஆண்டவரே இது உமக்கும் எனக்கும் உள்ள உடன்படிக்கை, நான் மரிக்கும் வரைக்கும் உமக்கு பிரியமானதா செய்யணும், மனுஷனுக்கோ மற்றவர்களே பிரியப்படுத்தும்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்ப என்கிட்ட காசு கிடையாது. அப்ப 5 பைசா 10 பைசாலாம் உண்டு. அதுக்கு முந்தி 2 பைசா 1 பைசாலாம் உண்டு. ஐயாவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்படி உண்டியல்ல சேர்த்து வச்சதை எடுத்து பார்த்தா 7 ரூபா இருந்தது. அதை எடுத்து கொண்டு போய் ஒரு ஃப்ரேம் பண்ற கடையில கொடுத்து ஃப்ரேம் பண்ணி வீட்டுல போட்டு தொங்க போட்டேன். ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்போது இந்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்பது உண்டு. வருடங்கள் போச்சு. ஒரு 4-5 வருடம் கழித்து திருமணம் நடந்தது. என் மனைவி வந்தா, அவகிட்டையும் சொல்றேன், இதான் என் உடன்படிக்கைமா, அதனால சில நேரங்கள்ல கர்த்தருக்கு பிரியமில்லாத நம்ம விரும்பினா செய்ய முடியாது, அதை புரிஞ்சுக்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பிறகு என்னுடைய பிள்ளைகள் பிறந்தார்கள். என்னுடைய பிள்ளைகள் பெரியவர்களானார்கள். நம்ம என்னுடைய மகள் இங்கே இருக்கிறார், மருமகன் இருக்கிறார்கள். அவங்ககிட்டயும் இதை சொன்னேன், இது என்னுடைய உடன்படிக்கை. அப்புறம் ஒரு 5-6 ஊர் டிரான்ஸ்பர் போனோம். இந்த போட்டோவை கலத்தி கொண்டு போனேன். கிட்டத்தட்ட 30 வருடங்கள் கழிந்து விட்டது. 2013 வருஷம். அதுக்குள்ள அதெல்லாம் இந்த பூச்செல்லாம் போய் அரிச்சு அதை மங்கிட்டு என்ன செய்வதுன்னு யோசித்தேன். அப்போ டெக்னாலஜி வளர்ந்துச்சு. இந்த போட்டோ ஸ்டுடியோல இந்த கல்யாணத்துக்கு எல்லாம் நல்லா அழகா இந்த இதுல போட்டு கொடுப்பாங்களே,
அந்த மாடல் வந்த உடனே அவங்ககிட்ட தூக்கிட்டு போனேன். இந்த 1983 பாஸ்போர்ட் சைஸாவையும் பிரிண்டா போடு, இப்போ நான் இருக்கிறதையும் பிரிண்டா போடு, இந்த வசனத்தை பிரிண்ட் பண்ணித்தா அப்படின்னு சொல்லி வாங்கி கொண்டு இப்ப என் ஷோகேஸ்ல இன்னைக்கும் இருக்கிறது. இன்றைக்கும் அந்த ஜபத்தை நான் மறக்கவில்லை. காலையில அதை ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்திருக்கிறேன். எதற்காக என்று சொன்னால், ஒருவேளை நான் கடந்து போனால் கூட அந்த ஷோகேஸை பார்க்கும்போது எங்க அப்பா பண்ண உடன்படிக்கை, என் பேரன் இருக்கிறான், எங்க தாத்தா பண்ண உடன்படிக்கை என்று நினைவு கூர்ந்து எப்படியாகிலும் அவர்களும் கர்த்தருக்கு பிரியமாய் வர வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம். ஆதியாகமத்தின் புத்தகத்தை வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் ஒரு நம்பிக்கை தெரிவிக்கிறார். வாசிங்க ஆதியாகமம் 18:19. ஆபிரகாமை குறித்து தேவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. என் கட்டளைகளையும் நியாயங்களையும் தன் பிள்ளைகளுக்கும் பின்வரும் சந்ததிக்கும் சொல்லுவான். அன்பானவர்களே, நீங்களும் அதை செய்யுங்க. நான் தாவீதை குறித்து ஒரு அருமையான வசனம் எனக்கு மறக்க முடியாது. 1 நாளாகமும் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சாலமோனுக்கு அவன் கடைசியாய் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்கள். என்ன சொல்றான்? 1 நாளாகமும் 28:9. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடு சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீர் அவரை விட்டுவிட்டால் எந்தெந்தைக்கு கைவிடுவார். ஒரு ராஜா தன் பிள்ளையை கூப்பிட்டு கடையை சொல்லலாம், எப்பா இவ்வளவு பெரிய அரண்மனை வச்சிருக்கிறேன், இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறேன், இவ்வளவு ராஜ்யபாரம் இருக்கிற செய்ய அப்படி சொல்லல. நீ கர்த்தரை தேடுவதிலே கவனமாயிரு, அவரை விட்டு விடாதே. நம்முடைய பிள்ளைகளுக்கு கடைசியிலே நாம் சேர்த்து வைக்கிற சொத்து கொடுப்பதுல தப்பு இல்லை. ஆனா பிரதானமாய் கொடுக்கிறது கர்த்தரை, அவரை பிடித்துக் கொள்ளும்படி, அவருடைய வழியிலே நடக்கும்படி கொடுக்க வேண்டும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பார்த்தால், இயேசு இந்த பூமிக்கு எதற்காக வந்தார் அப்படின்னு சொன்னா பாவிகளை ரட்சிக்க வந்தார் அப்படின்னு ஒரு வரியில சொல்லிடுவோம். ஆனா அதை விட ஒரு டாபிக் லெவல் என்னன்னா, இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்பதை குறித்து தீர்க்க தரிசனமாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 10:7. உம்முடைய சித்தத்தின்படி இதோ வருகிறேன். இயேசுவை குறித்து பிதாவினுடைய சித்தத்தை பிரியத்தை செய்வதற்காகத்தான் வருகிறார். அதுல ஒன்றுதான் பாவிகளுக்காக மரிப்பது. என்னை குறித்து புஸ்தக சுருளிலே எழுதியிருக்கிறேன்னு சொல்றார். இந்த தீர்க்கதரிசனம் எங்க இருக்கு தெரியுமா? சங்கீதங்களின் புத்தகம் 40ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே இந்த வசனம் இந்த தீர்க்க தரிசனமாய் இருக்கிறது. சங்கீதம் 40:7 வாசித்துக் கொள்ளுங்கள். அப்போ இயேசு இந்த பூமிக்கு வந்தது பிதாவினுடைய பிரியத்தை சித்தத்தை செய்வதற்கு. அவர் வாழ்ந்த நாட்கள்ல கூட அவர் அதை சொல்லுகிறார் பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49:50 வாசியுங்கள். யோவான் 12:49-50. நான் என்ன பேசணும் என்ன செய்யணுங்கிறத பிதா கட்டளையிட்டார். நீ அதை இன்னும் தெளிவா வாசிக்கணும்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல அவர் தெளிவாக சொல்கிறார். யோவான் 5:19. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததனுடைய பிரதான நோக்கம் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்ய வேண்டும். அதனாலதான் யோவான் 8:29 சொல்லுகிறார், நான் என் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அப்ப இயேசு பிதாவின் பிரியமானதை செய்தார். இன்றைக்கு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும்
ஆண்டவருக்கு பிரியமானதை செய்வதற்காகத்தான் நம்மை தெரிந்து கொண்டிருந்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். நமக்கு பிரியமானதையோ, நமக்கு சொந்தக்காரர்களுக்கு பிரியமானதையோ, மனுஷரை பிரியப்படுத்துவதையோ அவர் செய்ய அழைக்கவில்லை. இதை நாம் ஆழமாய் மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். சரி, இப்ப ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யணும்னா முதல்ல ஆண்டவருக்கு பிரியமானது என்னன்னு என்ன செய்யணும்? தெரியணும், கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பது? எபேசியர் இருக்கிற நிறுவம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 5:10. கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாரு. நாமவே இது ஆண்டவருக்கு பிரியம் அப்படின்னு நிர்ணயிச்சிட முடியாது. ஆண்டவருக்கு 100% பிரியமானது அறியணும்னா சோதித்து தான் பார்க்க வேண்டும். இப்போ இந்த இடத்துல ஒரு 3 கண்ணாடி டம்ளர்ல தண்ணீர் வச்சிருக்கு. ஒரு டம்ளர் தூரத்துல இருந்து நீங்க பார்க்கும் போதே சகதி எல்லாம் கலந்து தூசி எல்லாம் மிதக்குது. அப்ப இருந்து சொல்லிருவீங்க இந்த தண்ணி என்ன செய்யல, அசுத்தமான தண்ணி. மற்ற 2 டம்ளரும் நல்லா சுத்தமா இருக்குது. கிட்ட வந்து ஒரு டம்ளர் எடுத்து வாயில அப்படி ஊத்துறீங்க, உடனே அது கசக்குது அல்லது உப்பு கரிக்கிறது. உடனே என்ன பண்ணுவீங்க? கொப்பளிச்சுட்டு இது நல்ல தண்ணி இல்ல. 3வது தண்ணியை குடிக்கிறீங்க, அழகா தேங்காய் தண்ணி மாதிரி இருக்கு, குடிச்சிருவீங்க. இப்ப என்ன சொல்லுவீங்க? முதல் தண்ணி பார்த்ததுலயே கண்டுபிடிச்சாச்சு, 2வது தண்ணி சுவைத்து பார்க்கும் போது கண்டுபிடிச்சோம், 3வது தண்ணி ரைட் அப்படிம்போம். ஆனா ஒரு தண்ணீரை ஆராய்ச்சி பண்ணுகிற நிபுணர் அங்க இருந்தா இந்த தண்ணி நல்ல தண்ணீர் என்பதை அவர் என்ன செய்ய மாட்டாரு, ஒத்துக்கிட மாட்டார். ஏனென்றால் நான் லேப்ல கொண்டு போய் பரிசோதிக்க வேண்டும். இந்த தண்ணீர்ல நம்ம உடம்புக்கு தேவையான மினரல் சத்து இருக்குதா, அல்லது கெமிக்கல் இருக்குதா, அல்லது வேற நுண்கிருமிகள் இருக்கிறான்னு நான் சோதிச்சு பார்த்தா தான் என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஆகவே சோதித்து தான் இது ஒரிஜினல் தண்ணீரான்னு சொல்ல முடியும்னு சொல்லுவார். அதே போல ஆண்டவருடைய காரியங்கள், சில விஷயங்கள் மேலோட்டமாகவே இது தவறுன்னு தெரியும், அல்லது இது ஆண்டவருக்கு பெரியன்னு தெரியும். சில விஷயங்களை நெருங்கி பார்த்தா தெரியும். சில விஷயங்களை சோதிக்காம இது கர்த்தருக்கு பிரியமானது என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அப்ப எப்படி சோதிக்கிறது? கர்த்தருக்கு பிரியங்கிறத எப்படி சோதிக்கிறது? இன்னைக்கு ஒவ்வொரு பொருளையும் சோதிப்பதற்கு ஒரு முறை வச்சிருக்காங்க. இப்ப பால்ல தண்ணி இருக்குது அப்படின்னு சொன்னா நமக்கு கண்டுபிடிக்க முடியாது, சிலதை கண்டுபிடிக்கலாம். ஆனா அதுக்குன்னு ஒரு கருவியை வச்சு சோதிச்சா அக்யூரேட்டா கண்டுபிடிச்சிடலாம். தேன் சுத்தமானதா, அதுக்கு ஒரு சோதனை. தங்கம் இருக்குது, தங்கம் சுத்தமானதா நமக்கு ரொம்ப இதா இருந்தா தான் கண்டுபிடிக்க முடியல, கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அதை கொண்டு உரசி ஒரு ஆசிட்டை ஊத்தி பார்த்தா இது எவ்வளவு கேரட் சுத்தமான தங்கம்னு சொல்லிடுவாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு சோதனை இருக்கிறது. சில வருடங்களுக்கு முன்பதாக நான் ஒரு செய்தியை படிச்சேன். பத்திரிகையில ஒரே மருத்துவமனையில ஒரே நேரத்துல 2 பெண்களுக்கு பிரசவம் ஆயிட்டு. அந்த 2 சின்ன குழந்தைகளையும் நேரத்து தூக்கி அதை கழுவி கொண்டு வர வந்துட்டாங்க. திருப்பி கொண்டு வந்து கொடுக்கும்போது ஒரு பிள்ளை பையன், ஒரு பிள்ளை பொண்ணு. ஒரு தாயின் இடத்துல பெண் குழந்தையை கொடுக்கும்போது அந்த தாய் சொன்னா இது என் குழந்தை கிடையாது, எனக்கு பிறந்தது என்ன குழந்தை, ஆனா பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தாயும் சொல்றா இது எனக்கு கிடையாது, எனக்கு தான் ஆண் குழந்தை. இப்ப 2 பேருக்கும் கன்ஃபியூஸ் ஆயிட்டு, சாலமோன் காலத்துல நடந்த மாதிரி. இப்ப நர்ஸுக்கு என்ன செய்யணும் தெரியல, அவங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. இப்ப எப்படி கண்டுபிடிப்பது? பிளட் டெஸ்ட் எடுத்தா கண்டுபிடிக்கலன்னா அக்யூரேட்டா கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அதுக்கு ஒரு சோதனை இருக்கிறது. என்ன சோதனை? டிஎன்ஏ, மரபணு சோதனை. அதை கண்டுபிடிச்சு தான் கொடுத்தாங்க. அப்போ உண்மையான ஒரிஜினாலிட்டியை கண்டுபிடிப்பதற்கு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சோதனை இருக்கிறது. அதே போல நம்முடைய ஆண்டவருடைய சத்தியம் அல்லது கர்த்தருக்கு பிரியமானது எது என்பதை கண்டுபிடிப்பதற்கு, சோதிப்பதற்கு ஒரு சோதனை இருக்குது. எதை வைத்து சோதிப்பது அப்படின்னு பார்த்தா ஆண்டவர் நல்ல அருமையான ஒரு வழியை கொடுத்திருக்கிறார். இப்ப நம்ம கிறிஸ்தவங்களுக்கு எல்லாம் ஆவிக்குரிய சபையில என்ன பேர் சொல்லுவாங்க? விசுவாசி. பொதுவா புறமதஸ்தர்கள் என்ன சொல்லுவாங்க? கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவருங்க பேர் எப்ப வந்துச்சு தெரியுமா? யாருக்கு வந்துச்சு தெரியுமா? அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் முதல் பேர் வந்துச்சு. அப்போஸ்தலர் 11:26 வாசிக்கிறோம். ஆனா நான் இருந்தது ஒரு சின்ன கிராமம். எங்க ஊர்ல கிறிஸ்தவர்களும் சொல்ல மாட்டாங்க, விசுவாசின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒரு கிராமத்துல ஒரு பேர் சொல்லுவாங்க, வேதக்காரன். எங்க ஊர்ல அப்படிதான் சொல்லுங்க, அவங்க வேதக்காரங்க ஐயா, அது வேத கோயில் ஐயா. நான் நினைக்கிறேன் ஒரு அருமையான பேரை அவங்க தான் கொடுத்துருக்காங்க. ஏன் வேதக்காரன்னு கொடுத்தாங்க? அவங்க எல்லாம் அவங்க சர்ச்சுக்கு போகும்போது, அவங்க கோயிலுக்கு போகும்போது ஏதாவது ஒரு பொருளை தான், பழம், தேங்காய் இப்படிதான்
ஆனா நம்ம எதை தூக்கிட்டு போவோம்? அவங்க கூட கரெக்டா ஜட்ஜ் பண்ணிருக்காங்க, இவர்கள் வேதக்காரர்கள். ஆனா நம்ம அந்த அளவுக்கு வேதத்தை என்ன செய்யல, முக்கியப்படுத்தவில்லை. இன்னைக்கு அநேகருக்கு வேதம் சர்ச்சைக்கு போனா தூக்கிட்டு வரணும், பிறகு வீட்டுல கொண்டு வச்சிடணும். சிலருக்கு ஏதாவது பிசாசு எதுவும் வந்துடக்கூடாது, தலையணை கட்டியில் வச்சு படுக்கணும். இன்னும் சிலர் பையாங்க நல்லா படிச்சிருப்பாங்க, வசனம்லாம் தெரியும், போட்டியில என்ன செய்யணும், பிரைஸ் வாங்கணும். ஆனா ஆண்டவர் இந்த வேதத்தை நமக்கு எதற்காக கொடுத்தார் என்று சொன்னால் இதுக்குதான். ஆண்டவருக்கு பிரியமானது என்ன அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும்னா இதை வச்சுதான் என்ன செய்யணும், சோதிக்க வேண்டும். இதுதான் சரியாக நம் ஆண்டவர் எப்படி என்பவரை காட்டுகிறது. அதனாலதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 47, 48 வாஸ்தா நம்மை கடைசி நாளிலே நியாயம் விசாரிக்க போகிறது எதுதான்? இந்த வேதவசனம் தான். நான் யாரையும் நியாயந்திருக்கலை, உங்களை கடைசி நாளிலே நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது, அது என்னுடைய வார்த்தை என்று ஆண்டவர் சொல்லிட்டார். இந்த வேத புத்தகத்தை நம்ம கையில இன்னைக்கு நம்ம மொழியில பெற்றிருக்கிறோம்னா நமக்கு அது லேசா தெரியுது. ஆனா உண்மையாகவே இந்த வேத வசனம் நம்முடைய கையில வருவதற்கு எத்தனையோ மிஷினரிகள் ரத்தத்தை சிந்தி பாடுபட்டு எவ்வளவோ காரியங்களை, வில்லியம் கேரியா இருக்கட்டும், இங்க வந்த மிஷினரிகளா இருக்கட்டும், நம்ம கையில நம்ம மொழியில சேர்ப்பதற்கு அவர்கள் எடுத்த பிரயாசம் அதிகம். இன்னைக்கு உண்மையாக இந்த புத்தகத்துக்கு விலை கொடுக்கணும்னா எத்தனையோ ஆயிரங்கள் இருக்கும். ஆனா பைபிள் சொசைட்டி மூலமா இன்னைக்கு எல்லாரும் வாங்கக்கூடிய விலையில, குறைஞ்ச விலையில இந்த வேதத்தை கையில கொடுத்திருக்கிறார். இது பெரிய அற்புதம் தான் சொல்லுவேன், ஆண்டவர் கொடுத்த அற்புதம். ஏன் ஆண்டவர் இதை கொடுத்தாருன்னா இதுக்குதான். நீ இந்த வசனத்தை வச்சு ஆராய்ந்து பார்த்து எனக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். ஆனா இன்னைக்கு அநேகருக்கு அந்த மகத்துவம் தெரியல. அதான் ஓசியா 8:12 சொல்லுகிறார், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார். இன்னைக்கு இந்த வேத வசனம் எங்கேயோ உள்ளது அல்ல, நம்ம கையிலே இருக்கிறது. அது அன்னைக்கே சொல்லிட்டார் தீர்க்க தரிசனமா. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. உபாகமம் 30:11. உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. என்ன அருமையா சொல்றாரு பாருங்க இந்த வேதவசனம். ஐயா, நான் வேதவசனத்தை எப்படி ஆராய்ஞ்சு பார்த்து சோதிச்சு பார்த்து ஆண்டவருக்கு பிரியமானதை கண்டுபிடிக்க? அது வானத்துல இருக்குது, அது சமுத்திரத்துல இருக்குது, அது எங்கேயோ இருக்குது, எந்த ஊழியக்காரன்கிட்டே தான் இருக்குது, அப்படி இல்லை. அது உன் சமீபமா இருக்கிறது, உன் வாயிலே இருக்கிறது, உனக்கு அருகிலே இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்குதான் ஆண்டவர் இந்த வேதத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப எதை எடுத்தாலும் இந்த வேத புத்தகத்தை பார்த்து சோதிக்க வேண்டும். இன்னும் கூட நீங்க பாத்தீங்கன்னா கடைசி நாட்கள்ல உபதேசத்துல கலப்பு வரும், ஊழியத்துல கலப்பு வரும். ஏன்னா ஆண்டவரே சொல்லிட்டார், கடைசி நாள்ல வஞ்சிக்கிறவர் வருவார்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் வருவார்கள். இயேசு மட்டும் சொல்லல, பேதுரு சொல்லுகிறார், யோவான் சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார், எல்லா நிருபங்களிலும் அதை எழுதுறாங்க. அப்ப இந்த காரியத்திலிருந்து நீங்க தப்பிச்சு எது சரியானது, எது ஆண்டவருக்கு பிரியமானது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா வேத வசனத்தை நீங்கள் கருத்தாய் வாசித்து தியானிக்க வேண்டும். பரையா பட்டணத்தாரை குறித்து பவுல் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 17:11, காரியங்கள் இப்படியா இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படியா இருக்கிறது என்று சொல்லி தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். வாசிட்டு போகல. வாசிக்கிறது வேறு, தியானிக்கிறது வேறு, ஆராய்கிறது வேறு. இந்த மூன்றாவது நிலைக்குள்ளே போகும்போதுதான் இப்படிப்பட்ட தவறானவைகளை கண்டுபிடிக்க முடியும். இன்னைக்கு பாருங்க, ஆண்டவருக்கு பிரியமான செயல்கள் நிறைய இருக்குது. அந்த பிரியமான செயல்களையும் ஆண்டவருடைய பிரியத்தின்படிதான் செய்யணும். இப்ப ஆண்டவருக்கு ஆராதனை பிரியமானது, ஜெபம் பிரியமானது, ஊழியம் பிரியமானது, காணிக்கை பிரியமானது, இதெல்லாம் ஆண்டவருக்குரிய காரியம் தான். இன்னைக்கு இதெல்லாம் ஏராளமாய் நடக்கிறது. ஜெபத்துக்கு பஞ்சம் இல்ல, ஊழியத்துக்கு பஞ்சம் இல்ல, துதிக்கு பஞ்சம் இல்ல, ஆராதனைக்கு பஞ்சம் இல்ல, தீர்க்க தரிசனத்துக்கு பஞ்சம் இல்ல, அற்புதத்துக்கு பஞ்சம் இல்ல, எல்லாம் நிறைந்து இருக்கிறது. ஆனால் எல்லாமே ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்தாலும்
ஆண்டவருக்கு பிரியமான விதத்தில் செய்யப்படுகிறதா என்று பார்த்தால் எல்லாமே ஊழியக்காரனுக்கு பிரியமாகவும் மக்களுக்கு பிரியமாகவும் தான் செய்யப்படுகிறது. இதை நீங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா அந்த வசனத்துலதான். வேதத்திலே ஒரு ஆராதனை என்றால் என்ன, அது எப்படி இருக்க வேண்டும், எப்படி ஆராதிக்க வேண்டும், ஜெபம் என்றால் என்ன, ஜெபம் எப்படி இருக்க வேண்டும், ஜெபிக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும், காணிக்கை என்றால் என்ன, யாருக்கு கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், யார் கொடுக்க வேண்டும், எல்லா விவரங்களும் இந்த வேதத்துல இருக்கிறது. இந்த வேத வசனத்தை வச்சு நீங்க ஆராய்ஞ்சு பார்த்துட்டீங்கன்னா ஐயா இவ்வளவும் போலி என்பதை எளிதாய் கண்டுபிடிக்க முடியும். ஆனா இன்னைக்கு அந்த நிலை இல்லை. இப்ப இந்த ஒன்னையும் குறித்து இன்னைக்கு நடக்கிற ஊழியங்கள் அல்லது இன்னைக்கு கொடுக்கிற காணிக்கை, தீர்க்க தரிசனம், அற்புதம், வேதம் சொல்லுகிறது என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு விளக்கி காட்டினேன்னா விளங்கும். நான் இந்த செய்தியை இப்ப எடுக்கல, இதை எடுத்தனா அந்த செய்தியை முடிக்க முடியாது. அழகா இன்னொரு நாள் அதை பார்ப்போம். அப்ப இன்னைக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா, கர்த்தருக்கு பிரியமானதை சோதித்து கண்டுபிடித்து நடக்க வேண்டுமானால் யார் நடக்க முடியாமல் போகிறது, யாரால் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய முடியாது, கர்த்தருக்கு பிரியமானதை எப்போது செய்ய முடியும், யார் செய்தார்கள், அப்படி கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறதினால் நமக்கு என்ன நன்மை, இந்த மூன்றையும் தான் நேரம் கடந்தனால அதையும் ரொம்ப ஒரு ஹெட்லைன் மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க குறிச்சு வச்சுக்காங்க. எப்பவுமே உங்களுக்கு சொல்லுகிறேன், ஐயா நல்ல ஒரு தேவ பக்தியை பத்தி கொடுத்தாங்க, நிறைய வசனங்கள், அருமையான வாழ்க்கை நடைமுறை செய்தி, இதெல்லாம் கிடைக்காது. அதை நீங்க அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கிட்டு வீட்டுல சும்மா இருக்கும்போது திரும்ப என்ன செய்யணும், ஒரு தடவை பார்க்கணும். இந்த மாடை பார்த்திருக்கீங்களா, நமக்கு இல்லாத ஒரு குணம் மாட்டுக்குண்டேன்னு இருக்கு, அசை போடுது. அது மனுஷனுக்கு கிடையாது. ஏன் அது அசை போடுது, அது புல்லு மேயும் போது பறந்து அவசரமா எங்க ஆறானும் மேய்ஞ்சி வச்சிரும், அதுக்கு கூட ஒரு இறப்பை இருக்குது அங்க வச்சிரும். அப்புறம் வீட்டுல வந்து யாருமே எந்த தொந்தரவும் இல்லை, நல்லா படுத்துட்டோம் ஃப்ரீ அப்படின்ன உடனே அந்த இறப்பையில இருந்து திரும்ப வாய்க்கு கொண்டு வந்து திரும்ப அரைச்சு திரும்பதான் அது குடலுக்குள்ள அனுப்பும். அந்த அனுபவம் நமக்கு இருக்கணும். செய்தி கேட்கறீங்களா, என் செய்தியோ எந்த செய்தியும் நீங்க வீட்டுல போய் உட்கார்ந்து குடும்பமா அல்லது மற்றவர்களோடு உட்கார்ந்து அந்த செய்தியை குறித்து வேதத்தை எடுத்து இது சரிதானா, அந்த பிரையா பட்டணத்தை செஞ்சாங்க இல்லையா, அப்படி செஞ்சு பார்க்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் என்ன செய்ய முடியும், வளர முடியும். அதை ஷேர் பண்ணணும், ஒருத்தரோடு ஒருத்தர் பகிர்ந்து கொள்ளணும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கைக்கு நேராக நடத்தும்.